இந்த ப்ரௌனி பண்ணி பல மாதம் ஆகுது. பட் வீடியோ நான் இப்போ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இது எங்களோட 5th இயர் ஆனிவர்சரிக்காக பண்ண ப்ரௌனி. ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் 6 இன்ச் டின்ல தான் நான் இதை வந்து பேக் பண்ணியிருந்தேன். ப்ரௌனி கேக் டைப்பில் பண்ணியிருந்தேன். அதாவது ப்ரௌனி ஃபஜ்ஜி ப்ரௌனி இருக்குது, கேக்கி ப்ரௌனி இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஜ்ஜி ப்ரௌனி நிறைய ட்ரை பண்ணிட்டதுனால கேக்கி ப்ரௌனி வந்து இது ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ கனாஷில் நான் வந்து அதுக்கு மேலே வந்து நான் இது ஃபில்லிங் பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்த டெக்கரேட்டிவ் வீடியோஸில் எப்போவுமே தின் லேயரில் தான் கனாஷ் ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பைப்பிங் பேக்கில் ரொம்ப லாங்காக கட் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன். ஸோ தென் வந்து டூத்பிக் எடுத்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு லைன் மாதிரி நீங்கள் ஆப்போசிட் சைடில் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது மெதுவாக நான் பண்ணிக்கிட்டேன். எதுவுமே சொதப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா இதை நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி போட முடியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக நான் பண்ணிக்கிட்டேன். இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். அதுக்கப்புறம் இந்த டாப்பர் நான் ரெடி பண்ணேன். இது வந்து நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் கண்டிப்பாக அதோட டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் மேக் பண்ணேன். ரொம்ப அர்ஜென்ட்டாக பண்ணேன் நான் இதை. பட் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. தென் சாக்கோ சிப்ஸ் வந்து எனக்கு ஒயிட் கலர் சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நான் நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. இதில் நிறைய மூமெண்ட்ஸை கடந்து வந்திருக்கோம் ஒன்றாவே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இதை நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இது கூடவே வந்து இந்த கோல்டன் பால்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். அது ரொம்பவே லுக் ரொம்ப அழகாக இருந்தது. கூடவே கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஃபாண்டன்ட்டில் ரெட் கலர் ஃபாண்டன்ட்டில் நான் ஹாட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப அழகாக இருந்தது. இது கூட நான் ஆனிவர்சரிக்காக இந்த டாப்பர் வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப ஆசையாக இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி சஸ்பென்ஸாக வாங்கி வச்சு வீட்டில் ஒளிச்சு வச்சுருந்தேன். பட் நான் எடுத்து வைக்கலான்ட்டு வரப்போ அது உடஞ்சி போச்சு. பட் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த டைமில் ஒட்ட முடியாது. எனக்கு சுத்தமாக மைண்ட் உள்ள எனக்கு டைமும் இல்லை. அவங்க வரத்துக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸாக பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகேன்னு விட்டாச்சு. எப்படியோ நான் ஃபாண்டன்ட்டில் பண்ணது நல்லதாக போச்சு. என்னதான் டாப்பர் இல்லைனாலுமே இந்த ப்ரௌனி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.